அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம 1 டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே. இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோஸாக இருக்க பாருங்கள், நியர் டு அவர் நம்பர்ஸ் பக்கத்துலேயே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸாக இருக்காங்க. அண்ட் 1 டே பிஃபோராகவே நேற்று வந்து நமக்கு என்எஸ்சி ஹாலிடே, அண்ட் 1 டே பிஃபோராகவே நம்ம வந்து ஒரு 50% ஆஃப் மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரியே டியூ டு குளோபல் மார்க்கெட் எஃபெக்ட்னால ஒரு ஃபால் வந்து நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாலும் அதுக்கப்புறமாக ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோஸ் இருக்காங்க. அண்ட் எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆன பிளேஸ் வந்து இந்த 23,509 பக்கத்துலேருந்தே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆனாங்க. நம்மளுடைய டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைமிங் கேண்டலும் நமக்கு வந்து பக்கத்துலேயே வந்திருக்காங்க. அதாவது ஒரே பிளேஸில் வந்து வந்திருக்காங்க. இந்த லெவலே வந்திருக்கும் பொழுது எந்த பக்கம் நமக்கு பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் வந்து நமக்கு ஒரு மொமெண்டம் வந்து பெரியதாக இருக்கும் நார்மலான ஒரு டேயில். பட் இந்த டேயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் வந்து இந்த 5 மினிட்ஸ் ஆர் இந்த 5 மினிட்ஸ் ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இன் பிட்வீன் இந்த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டிலுக்குள்ளாகவே இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. எதனால அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நமக்கு வந்து ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்தனால என்டையர் மார்க்கெட்டே வந்து ஒரு சைட்வே மாதிரியான மார்க்கெட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. அகைன் அண்ட் அகைன் நம்ம சொல்கிறது ஒன்று தான், நமக்கு 50% ஆஃப் மொமெண்டம் டேட்டில் வந்து நியூ ட்ரேடர்ஸ் வந்து இந்த டேயில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து உங்களுடைய குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய டார்கெட் அண்ட் உங்களுடைய ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு ட்ரேடில் என்டர் ஆகும் பொழுது இனிமேல் நீங்கள் உங்களுடைய கேபிட்டல் அண்ட் ப்ராஃபிட்டை வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இது நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இதுவும் நம்ம 1 டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ப்ளூ லைன்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா நியர் டு அவர் நம்பர் இந்த 50,639 அப்படிங்கிற நம்பர்ஸ் பக்கத்துலேயே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே வந்து ஒரு பெரிய ஒரு கேண்டில். இது மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் இல்லை 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து மோர் தேன் 200க்கு மேலே வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த டேயில் வந்து நீங்கள் அந்த டேட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணாலே, எஸ்பெஷலி இன்ட்ராடேயில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கு கேபிட்டல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஹை அண்ட்ல வந்து நமக்கு மோர் தேன் 200க்கு மேலே வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நம்மளுடைய டைமிங் கேண்டில் அண்ட் நம்பர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் 10:45. இதனுடைய லோ தான் அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் லோவே. இந்த லோக்கு அப்புறமாக எந்த ஒரு லோவுமே வந்து ஒரு 5 மினிட்ஸ் படி நமக்கு கொடுக்கவே இல்லை. இந்த டைமிங் கேண்டில் ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ணினோம். அண்ட் நம்மளுடைய செகண்ட் டைமிங் கேண்டில் வந்து 12:40. இதுதான் மார்க்கெட்டில் ஹை. அதுக்கப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட ஹையில் வந்து க்ளோஸ் பண்ணவே இல்லை. அண்ட் எக்ஸாக்டாக இந்த இடங்கள்ல வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆன பிளேஸ், அதாவது சப்போர்ட் எடுத்த பிளேஸ் வந்து இந்த 50,176 அப்படிங்கிற நம்பர்லேருந்து ரிவர்ஸ் ஆனாங்க. இந்த நம்பர்ஸுமே வந்து ப்ரேயராகவே நம்ம வந்து இன்டிமேட் பண்ணியிருந்தோம் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில். அண்ட் தேர்டு டைமிங் கேண்டில் வந்து 2:30க்கு இந்த டைமிங் கேண்டிலுடைய ஹையுமே வந்து ஹை. அதுக்கப்புறமாக எந்த ஒரு ஹையுமே வந்து க்ளோஸ் ஆகவே இல்லை. ஈவன் இந்த இடங்களில் வந்து டச் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்களே தவிர்த்து இதுக்கு மேலே வந்து ஒரு ஹை வந்து க்ளோஸ் ஆகவே இல்லை. நீங்கள் டைமிங் கேண்டில் நம்பர்ஸ் மட்டுமே வச்சு நீங்கள் மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணாலும் நீங்கள் எவ்ரிடே வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து கேபிட்டலையும் சரி உங்களுடைய ப்ராஃபிட்டையும் உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஈவன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும். இந்த மாதிரியான ஒரு டேயில் 50% ஆஃப் டேட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரேடை வந்து ரொம்பவே ப்ரிப்பேர்டாகவும் சரி, அப்படி இல்லைனா அந்த டேயில் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே போதும். என்ன தான் இவ்வளோ பெரிய ஒரு ஃபால் கொடுத்துருந்தாலும் அகெயின் பாருங்கள், இது மாதிரியான என்ன ஒரு ஃபால் கொடுத்துருந்தாலும் அகெயின் ஒரு புல் பேக் வந்து கொடுத்துட்டு ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் வந்து முடிஞ்சிருக்காங்க. ஒரு 1 சைட் மொமெண்டம் டேட்டில் இல்லை ஒரு 100% மொமெண்டம் டேட்டில் நம்ம என்ட்ரி ஆகும் பொழுது இனிமேல் நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்து நம்ம அதிகப்படுத்த முடியும். மந்த்லி வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் நமக்கு அது மாதிரியான ஒரு டேட் வரும். அந்த டேலேயே நீங்கள் உங்களுடைய கேபிட்டலை வந்து டபுள் பண்ண முடியும். அண்ட் நம்மளுடைய டூலுமே இன்றைக்கி 1 மினிட் டைம் ஃப்ரேம் படி ரொம்பவே சூப்பரான வந்து சிக்னல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எவ்ரிடே நம்ம போடுற லெவல்ஸ் அண்ட்
டைமிங் கேண்டில் வந்து ப்ரேயராகவே ஒன் டே ப்ரேயராகவே நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் டே ட்ரேடுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக வந்து இது ஒரு சப்போர்ட் லெவல், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எந்த ஒரு இதுவுமே நம்ம சொல்லவே இல்லை. ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ணிவிட்டு நாளையுடைய ட்ரேடுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே நம்மளுடைய சேனல் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ணும் பொழுது இனிமேல் உங்களுக்கு மார்க்கெட் வந்து எவ்ரிடே வந்து ரொம்பவே எளிதாக வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும், அண்ட் எந்த ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அண்ட் எந்த செக்டார்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரேயராகவே ஒன் டே பிஃபோராகவும் சரி நம்ம ப்ரேயராகவே நம்ம வந்து இன்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கும். இன்றைக்கி மெம்பர்ஸ்க்கு ஒன்லி, அதாவது 50% ஆஃப் மொமெண்டம் டேட்டில் வந்து நம்ம ஒன்லி ஃபார் அந்த சிக்னல்ஸ் வச்சு மட்டுமே நம்ம எக்ஸிட் அண்ட் என்ட்ரி பாயிண்ட் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கும் பொழுது இனிமேல் நம்ம ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரேட் ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். FinNifty பொறுத்த வரைக்கும் நம்ம 169 அபவ் வந்து நம்ம என்ட்ரி வந்து கொடுத்துருந்த கால் ஆப்ஷன் வந்து நமக்கு மோர் தேன் 250 வரைக்குமே நமக்கு புட் ஆப்ஷன் வந்து மோர் தேன் 250 வரைக்குமே நமக்கு போயிருந்தாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இதில் நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். எந்த இடங்களில் வந்து ரிவர்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரேயராகவே வந்து இந்த லெவல்ஸ் வந்து, அதாவது 16th ஆகஸ்டினுடைய ஹையண்டில் வந்து பேங்க் நிஃப்டியில் ரொம்ப ஒரு இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக இந்த 16th ஆகஸ்டினுடைய லோவில் இருந்து இந்த ரெட்டில் இருக்கும் பொழுதே நம்ம கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு ரிவர்சல் வந்து இந்த லைனை வந்து டச் ஆகும் பொழுது வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அதையும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் எந்தெந்த இடங்கள்லேருந்து இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறாங்க அப்படின்னும் எந்தெந்த இடங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதோ பிஃபோராகவே அந்த மொமெண்டம் வரதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் எவ்ரிடே வந்து லேர்ன் பண்ண முடியும். மற்றும் இந்த சேனலை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே வந்து ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நாளையுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய, எஸ்பெஷலி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இதை நிஃப்டினுடைய டே சார்ட்டை, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 23,398 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியா அப்படின்னு சொல்லணும். பட் அதையும் தாண்டி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. அண்ட் 13th நவம்பர் வந்து ரொம்ப ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரி இந்த 13th நவம்பரினுடைய ஹையண்டில் மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டில் வந்து நிஃப்டி வந்து ரொம்பவே ஒரு பேரி சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்களே தவிர்த்து ஒரு புல்லிஷ் போகிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் இனிமேல் நமக்கு வரல. எப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பொசிஷனலாக லாங் போகலாம் அப்படின்னா அந்த 13th நவம்பர் ஹை கட் ஆகும் பொழுது ஃபர்தராக நமக்கு வந்து லாங் போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இப்பொழுது நீங்கள் வந்து என்ன ஒரு பெரிய ஒரு ரைஸ் ஆனாலும் நீங்கள் ஒரு ஷார்ட்டுக்கு தான் ட்ரை பண்ணணும் ஃபார் பொசிஷனலாக. அண்ட் இன்ட்ராடேக்கு வந்து ஒன்லி நீங்கள் வந்து லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வச்சு மட்டுமே நம்ம வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஆர் 60 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியும். பட் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு பியர் சென்டிமெண்ட் தான் இருக்காங்க. எஸ்பெஷலி வந்து கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நாளையுடைய மொமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நாளையுடைய மொமெண்டப்படி நாம் 100% ஆஃப் மொமெண்டம் வந்து எதிர்பார்க்கிறோம். அண்ட் 100% மொமெண்டம் அப்படிங்கிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டும் இல்லாமல் நமக்கு சென்செக்ஸாக இருக்கலாம், இல்லை FinNiftyயாக இருக்கலாம். எல்லா இண்டெக்ஸுமே வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் வராங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் டேலேயே நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 200 to 250 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 700 to 750, மேபி அது ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கூட இருக்கலாம். பட் எஸ்பெஷலி நம்ம எதிர்பார்க்குறது 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடேயில் சிங்கிள் டேயில் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். வித்தின் 2 daysல மேபி டுமாரோவாக இருக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த நாள் வந்து ட்ரேடிங் டேயில் வந்து நடக்கலாம். பட் வித்தின் 2 daysல வந்து ஒரு ஒன் சைடு மொமெண்டம் 200 ஃபார் நிஃப்டி அண்ட் 700 ஃபார் பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். இது FinNifty இல்லை மிட் கேப் இல்லை நீங்கள் வந்து சென்செக்ஸில் வந்து அதனுடைய பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். பட் நாம் எதிர்பார்க்குறது ஒரு ஒன் சைடு மொமெண்டம் வந்து எதிர்பார்க்குறோம். பட் இந்த மொமெண்டம் வந்து நமக்கு ஒரு கேப் அப்லேயோ இல்லை கேப் டவுன்லேயோ நடக்காமல் இருந்தால் நம்ம இந்த என்டையர் மொமெண்டமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். நீங்கள் என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலும் சரி, அந்த சிஸ்டம் படி உங்களுக்கு என்ன சிக்னல்ஸ் இருக்கோ அதன்படி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தாலும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ண முடியும். எஸ்பெஷலி இது மாதிரியான டேயில் வந்து ஒரு 80% ஆஃப் ட்ரேடை வந்து
உங்களுடைய அந்த ஒரு 100 ருபீஸில் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு 200 ருபீஸ் வந்து நமக்கு ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா 80% ஆஃப் உங்களுடைய ட்ரேடை வந்து நீங்கள் எக்ஸீட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 20% வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். எஸ்பெஷலி இது மாதிரியான ஒரு டேட்டில் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வித்தின் 2 டேஸில் நம்ம இந்த பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம பார்க்குறோம் நம்ம எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி நாம் போஸ்ட் பண்ண எல்லா வீடியோவும் நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எந்த மாதிரியான ஒரு டேயில் வந்து மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்டம் டேயில் மட்டுமே நம்ம ட்ரேட் எடுத்தாலே அந்தந்த டேயில் வந்து நம்ம நல்ல ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். பட் இது ஒரு கேப் அப் இல்லை கேப் டவுனில் நடக்காமல் இருந்தால் நம்ம இன்னுமே ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். இது கேப் அப் ஆர் கேப் டவுன் இருந்தாலும் சரி, இது வந்து அப் ட்ரெண்டா இல்லை டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸுமே வேண்டாம். நாம் இப்போ இருக்கிறது வந்து நிஃப்டி, எஸ்பெஷலி நிஃப்டி வந்து நமக்கு ஒரு பியர் சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் கூட மேபி நமக்கு ஒரு லாங் போகிறதுக்கோ இல்லை ஷார்ட் போகிறதுக்கோன வாய்ப்புகள் இருக்குது. இந்த 200-250 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அப் ட்ரெண்டாக இருக்கலாம் இல்லை டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம். பட் எந்த ட்ரெண்டாக இருந்தாலும் இந்த லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வச்சு மட்டுமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இல்லை நம்ம வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்காங்க இல்லை டவுன் ட்ரெண்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு வியூமே இல்லை. பிஃபோர் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடியான இந்த பொசிஷனலாக நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. இது ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்காங்க, நம்ம ஒன்லி புட் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயமே இல்லாமல் ஒன்லி எந்தெந்த இடங்களில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ, இது வந்து எஸ்பெஷலி ஃபார் இன்ட்ராடேக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். எஸ்பெஷலி வந்து இன்ட்ராடேக்கு எந்த இடங்களில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது இனிமேல் நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். இது அப் சைடும் இருக்கலாம், டவுன் சைடும் இருக்கலாம். போத் சைட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதிலே நீங்கள் வந்து பி வித் த ட்ரெண்ட் அண்ட் பி வித் த சிஸ்டம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டி வந்து இந்த 16th ஆகஸ்ட் வந்து எப்போதுலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னு பாருங்கள். இந்த 16th ஆகஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த 16th ஆகஸ்ட்னுடைய ஹை அண்ட் லோ வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த ஹை அண்ட் லோ எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். அகெயின் வந்து இந்த இடங்கள் தொட்டுட்டு நல்ல ஒரு அப்ராலி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்னொரு டேலையுமே வந்து எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக ரிவர்ஸ் ஆன பிளேஸ் வந்து இந்த 16th ஆகஸ்டினுடைய லோவில் இருந்துட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. அண்ட் மார்க்கெட் வந்து அந்த 13th நவம்பர் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக அந்த 13th நவம்பருடைய லோவில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஹை அந்த லோ வந்து நமக்கு க்ளோஸ் ஆகலை. ஸ்டில் வந்து இந்த ஹை அண்ட் லோ வந்து வேலிடாக தான் இருக்காங்க. இதுக்கு கீழே மார்க்கெட் போனால் மட்டுமே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பொசிஷனலாக நீங்கள் ஃபர்தராக வந்து ஷார்ட் போகலாம். இதுக்கு மேலே போகும் பொழுது நீங்கள் பொசிஷனலாக நீங்கள் லாங் போகலாம். அது வரைக்கும் ஒன்லி ஃபார் இன்ட்ராடேக்கு மட்டும் லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாமே தவிர்த்து மார்க்கெட் ரொம்ப ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் இருக்காங்க இல்லை மார்க்கெட் வந்து சப்போர்ட் லெவலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயமே வேண்டாம். இந்த நம்பருக்கு கீழே போனால் மட்டுமே ஃபர்தராக நம்ம ஷார்ட் பார்க்கலாம். இதுக்கு மேலே போனால் லாங். இன் பிட்வீன் திஸ் இந்த நம்பர்ஸ் எல்லாமே, இந்த நம்பர்ஸ் அப்படின்னா இந்த நம்பர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள். இந்த ப்ளூ லைன்ஸ் அண்ட் இந்த லைன்ஸ் எல்லாமே நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ நம்ம எதிர்பார்க்குறது 700 to 750 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து சிங்கிள் டேயில் வந்து எதிர்பார்க்குறோம் ஃபார் எஸ்பெஷலி ஆர் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. இதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் சென்செக்ஸ் வந்து நாளைக்கு வந்து நமக்கு எக்ஸ்பெரி இருக்கிறனாலையும் நமக்கு சென்செக்ஸ் உடைய டெக்னிக்கல் வியூ வந்து நமக்கு மேபி இது மாதிரியான ஒரு மொமெண்டம் கொடுக்குற மாதிரி ஒரு டேட்டில் வந்து நீங்கள் சென்செக்ஸ்லையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுவுமே நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த டேயில் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி உங்களுடைய ட்ரேடை வந்து நீங்கள் கேரி ஃபார்வர்டு பண்ணும்பொழுது இனிமேல் நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்க வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டார்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியோட நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து அது என்ன ட்ரெண்டில் வந்து டிசைட் பண்ணுறவங்களும் மேபி ஹை கட் ஆகும் பொழுது லாங்கும், லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட்டும் வந்து நீங்கள் எடுக்கலாம். நம்ம டூல் பேஸ்டாக நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute or 5 minutesல வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு. அண்ட் செக்டார்ஸ் டு ஃபோக்கஸ், நாளைக்கு நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கன்சம்ஷன், எஃப்எம்சிஜி, இன்ஃப்ரா செக்டார்ஸ் எல்லாமே வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நல்ல ஒரு செட்டப்பில் வந்து இருக்காங்க. இந்த செக்டார்ஸில் இருக்கிற ஒரு ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்து நீங்கள் நல்ல ஒரு இன்ட்ராடேயில் வந்து ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ண முடியும்.
நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த 3 டைமிங் கேண்டில் வந்து வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே வந்து வியூவர்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த 9:20 கேண்டில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் படி 5 மினிட்ஸ் உங்களுடைய ட்ரேடிங் சார்ட் வந்து நீங்கள் 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் வச்சுட்டு அதில் வர 9:20 கேண்டிலோடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுங்கள். எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் உங்களுடைய ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் லோ இந்த டைமிங் கேண்டில் லோ போடுறதுக்கு பதிலாக ப்ரீவியஸ் லோ போட்டிங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு ஆக்குரேட்டாக இருக்கும். அது மாதிரி லோ கட் ஆகும் பொழுது நீங்கள் ஷார்ட் ட்ரேட் எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் ஹையில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. எவ்ரிடே வந்து இந்த டைமிங் கேண்டில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அதில் வந்து என்ட்ரு ஆகவோ இல்லை நீங்கள் அதை வந்து இனிமேல் வந்து லேர்ன் பண்ணவோ நீங்கள் பண்ணலாம். மற்றும் கண்டினியூஸாக வந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற வியூவர்ஸ்க்கும் சரி மெம்பர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் இது மற்ற நண்பர்களுக்குமே கொண்டு போய் சேரும். மற்றும் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க, அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன டார்கெட் என்னன்னு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்ற வியூவர்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.